நாங்கள் காலையிலே எழும்புகிறோம். எழும்பக்குள்ளே கண்ணாடியை போய் முதல்ல பார்க்கும்போது தலை சீவுறோம். தலை சீவும் போது முடி நிறைய கொட்டுது. ஐயோ, எனக்கு முடி கொட்டுது, இதுக்கு நான் என்ன சொல்யூஷன் பண்ணலாம்? அதாவது முடின்னு சொல்கிறது ஒருத்தர்கிட்ட கான்ஃபிடென்ஸ் லெவலில் தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் என்ன தான் ஒரு முகத்துக்கு மேக்கப் பண்ணுறோம், என்ன தான் செய்தாலும் அந்த முடி வந்து ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், முடின்றது வந்து அவங்களோட கான்ஃபிடென்ட் லெவலில் அதிகரிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அந்த வகையில் இப்படி பார்க்கும்போது நாங்கள் இதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடுவோம். என்ன செய்யலாம் முடி கொட்டுறதுக்கு? நாங்கள் டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முதல்ல இன்ஸ்டன்ட் சொல்யூஷன் தான் நாங்கள் எல்லாமே தேடுறது. அப்படி பார்க்கும்போது நாங்கள் ஃபோன் எடுக்கிறோம், தேடக்குள்ளே எனக்கு வர்ற ஒரு விஷயம்தான் இந்த முயல் ரத்தத்திலான ஒரு எண்ணெய். அந்த எண்ணெயை நாங்கள் பூசினோன்னா முடி கொட்டுறதாக இருக்கட்டும், முடி தலையில் இருக்க பொடுகு தொல்லையாக இருக்கட்டும், இப்படி தலைமுடி சார்ந்த பல பிரச்சனைகள் நீங்குது அப்படின்னு சொன்னோன்னே நம்மகிட்ட இருக்க ஒரு விஷயம், நாங்கள் இதுக்கு பழக்கப்பட்டுட்டோம். ஆன்லைனில் வர விஷயங்களை நாங்கள் நம்புறது பழக்கப்பட்டுட்டோம். சில நேரங்களில் நாங்கள் ரிவ்யூஸ் பார்ப்போம். ரிவ்யூ கூட நல்லாயிருக்கும், எனக்கு முடி வளர்ந்துருக்கு அப்படின்ற ரிவ்யூஸ் இருக்கும். அப்போ நாங்கள் உடனடியாக இது விலையை பார்க்குறதுக்கு முதல்ல இது 1000 ரூபாயாக இருக்கலாம், 2000 ரூபாய் இருக்கலாம், 5000 ரூபாயாக இருக்கலாம். அந்த விலையை பார்க்குறதுக்கு முதல்ல நாங்கள் இதை டக்குன்னு ஆர்டர் பண்ணிடுறோம், வாங்குகிறோம். ஆனால் இதில் மருத்துவ குணங்கள் இருக்குதா? இது உண்மைக்கும் சான்றளிக்கப்பட்ட ஒரு நிறுவனமாக? முயல்ட ரத்தத்தினால ஒரு எண்ணெய், முயல்ட ரத்தத்தை நாங்கள் எங்களோட தலைமுடியில் பூசலாமா, முடி வளருமா இல்லையா அப்படின்ற எந்த கேள்வியும் எங்களோட தலையில் வராது. காரணம், எங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்து குறைஞ்சிருச்சு. அப்போ நாங்கள் இதை கூட்டுறதுக்கு, நாங்கள் ப்ரெசன்டபிளாக இருக்கணும்னா எங்களோட முடி எங்களுக்கு ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இது நாங்கள் சொல்லலாம் சாதாரணமாக, இது என்ன முடி ஒரு பெரிய விஷயமா அப்படின்ட்டு. ஆமாம், இது நாங்கள் பேசும்போது இல்லை, நாங்கள் முடி தேவையில்லை, அது ஒரு விஷயம் இல்லையே, எங்களுக்கு மற்ற விஷயங்கள் இருக்குது அப்படின்னாலும் அநேகமானவர்கள், குறிப்பாக என்னையை பொறுத்த வரையில் கூட முடின்றது ஒரு அழகு சார்ந்த விடயத்தை விட அது வந்து எங்களை நான் சொல்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் இருக்கும். அதனால நாங்கள் அந்த பொருளை ஆர்டர் பண்ணுறோம், வாங்குகிறோம், பூசுகிறோம். இதனால் எங்களுக்கு பக்க விளைவுகள் ஏற்படுதா இல்லையான்றதை நாங்கள் பார்க்குறதில்ல. இந்த ரேபிட் பிளட் ஆயில் அப்படின்றது, ஹேர் ஆயில் அப்படின்றது இப்போ ஒரு பெரிய மார்க்கெட்டிங், பெரிய ஒரு விளம்பரப்படுத்தலோட பெருசாகவே ஆன்லைனில், அதாவது ஃபேஸ்புக்காக இருக்கலாம், வாட்ஸ்அப்பில் கூட உங்களுக்கு வரலாம், இது ரொம்பவே பார்க்குறோம். சரி, இன்றைக்கி நாங்கள் நிகழ்ச்சியில் என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ரேபிட் பிளட் ஆயில், இந்த முயல் ரத்தத்தினாலான இந்த எண்ணெய் வந்து உண்மையாகவே முடி வளர்ச்சியை தூண்டுதா, உங்களோட முடி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையுதா அப்படின்றத அறிவியல் மற்றும் வைத்திய நிபுணர்களின் தகவல்களுடன், அவங்க கொடுத்த முக்கியமான தகவல்களுடன் இது தொடர்பான இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கி நிகழ்ச்சியில் இந்த எண்ணெய் தொடர்பாக தான் நாங்கள் இன்றைக்கி கதைக்க போகிறோம். ஆமாம் சுஜய், என்னென்ன சுஜய், இப்போ நம்ம இன்றைக்கி இதை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம், இன்றைய சமூக ஊடகங்களில் வந்து அது சிங்களத்துலேயா இருக்கலாம், அதுமாதிரி தமிழ்லையா இருக்கலாம், இந்த ரேபிட் பிளட் ஆயில் அப்படின்றது தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அது தொடர்பான பல விளம்பரங்களையுமே வந்து நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது. இதை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்களா இருந்தால் 100% வந்து முடி கொட்டுறது நின்றுடும். அது மாத்திரம் இல்லாமல் வந்து தலைமுடி வந்து அடர்த்தியாக நீளமாக நீங்கள் வளர்த்து கொள்ளலாம், பொடுகு தொல்லை வந்து நீக்கும். இளநரைன்னு ஒரு விஷயம் இருக்குது, சின்ன வயசுலேயே முடின்னு இருக்கிறது. இந்த இளநரையை வந்து நீங்கள் நீக்க கொள்ளலாம். இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்தவரையில் நிறைய பேருக்கு வந்து இளநரை வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஸ்கூல் போகிற பசங்களாக இருக்கலாம், அவங்களுக்கே இளநரை இருக்குது. ஸோ அவங்களுமே இதை பார்த்ததும் வந்து வாங்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து மனசில் தோன்றும். அப்போ இது மாதிரியான விளம்பரப்படுத்தல்கள் வந்து காணப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் இதில் வந்து நிறைய மூலிகைகளை சேர்த்துருக்கோம், அதாவது 65க்கும் மேற்பட்ட மூலிகைகளை சேர்த்துருக்குறோம். ஸோ இதனால் நீங்கள் இதை வாங்கி யூஸ் பண்ணுங்க. அது மாத்திரமில்லை, இந்த விலைகளும் வந்து அந்த பெரிய சொல்கிற அளவில் இல்லை. 50 மில்லிலிட்டர்ன்றது வந்து 1590 ரூபாய். 1590 வந்து ஸ்ரீலங்காவில் இப்போ வந்து ஒரு பெரிய காசு கிடையாது. அதே மாதிரி 100 மில்லிலிட்டர் வந்து 2490, அதாவது 2500 மாதிரி தான் வருது. ஸோ யாராக இருந்தாலுமே வந்து இதை வந்து வாங்க எஃபர்ட் பண்ணக்கூடியது. ஆமாம், எஃபர்டபுளான ப்ரைஸாக தான் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு விளம்பரம் தான் இந்த கடந்த சில நாட்களாகவே வந்து போய்கிட்டு இருக்குது. இப்போ இது வந்து கடந்த சில நாட்கள்னு சொல்கிறதுக்கு விட சரணி, இது வந்து எப்போ பார்த்தாலும் இந்த விளம்பரம் இருக்குது. அதாவது சோஷியல் மீடியாவை எடுத்தால் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் கூட யோசிச்சிருக்கலாம், உண்மைக்குமே இது முடி வளருமா அப்படின்னு. ஆனால் நாங்கள் யாருமே யோசிக்காத ஒரு விஷயம், உண்மைக்குமே ரத்தத்தில் என்ன இருக்குது அதெல்லாம் யோசிக்கிறதுல இவங்க பண்ணுற அந்த விளம்பரம் அப்படி இருக்குது. அப்போ அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இது தொடர்பான ஆய்வுகளும் மேற்கொள்ள வேண்டி வந்திருக்கு. ஆமாம்,
இப்போ பார்த்தா இப்போ முயல்ட ரத்தத்தை வச்சு தான் இந்த ஆயில் செய்கிறதா சொல்கிறாங்க. உண்மையிலுமே முயல்ட ரத்தத்தில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா எல்லா விலங்குகளோட ரத்தத்தில் இருக்கிற மாதிரி தான் ஹீமோக்ளோபின், அதே மாதிரி வெள்ளை ரத்த அணுக்கள், சிவப்பு ரத்த அணுக்கள், இதெல்லாமே எல்லா பாலூட்டிகள், எந்த பாலூட்டிகள் எடுத்தாலும் எல்லா விலங்குகளுக்குமே ரத்தம் இல்லாத விலங்குகளும் இருக்குது. ஸோ இந்த எல்லா பாலூட்டிகள்லேயுமே இருக்கிற மாதிரியான புரதம் அந்த மாதிரியான விடயங்கள் தான் முயல் ரத்தத்துலேயும் இருக்குது. ஸ்பெஷலாக முடிய வளர்க்குறதுக்கான ஒரு விஷயம் வந்து முயல் ரத்தத்தில் இருக்குதுன்னு சொல்லி எந்த ஒரு ஆய்வுகளோ ஆராய்ச்சிகளோ மேற்கொள்ளப்படத்தில் எந்த ஒரு அறிவியல் பூர்வமான தகவல்களுமே வந்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. அது மாத்திரம் இல்லாமல் இந்த முயல் ரத்தத்தை வந்து நம்மளோட தலைக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ரத்தம் அப்படின்னு சொல்லக்குள்ள இது பாக்டீரியாஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு கூடுதலாக வரக்கூடியதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ முயல் ரத்தத்தால் செஞ்ச சில விஷயங்கள் வந்து நம்ம நேரடியாக யூஸ் பண்ணக்குள்ள அது வந்து நமக்கு வந்து அலர்ஜியாக இருக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வாமைகள் போன்ற பல பிரச்சனைகள் வந்து ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது சரிங்க, இப்போ நாங்கள் இந்த முயல் ரத்தத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருக்கோம். அதாவது இந்த முயல் ரத்தத்தில் இருக்க அந்த சத்துக்களை இன்ஃப்யூஸ் பண்ணி தான் இந்த ஆயிலை செய்கிறாங்க, அதில் இருக்க இதுகள் எடுத்து. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சாதாரணமாக இது வந்து எல்லா விலங்குகள்லையும் இருக்குது, மனிதர்களில் கூட இருக்குது. ஏன்னா ஆனால் இந்த ரத்தத்தில் இருக்கிறது வந்து மனிதர்கள், அது வந்து அந்த முயல்ட உடல் செயற்பாடுகளுக்கு ஏற்ற விதத்தில் அதுக்கு அந்த புரதங்களாக இருக்கலாம், அந்த சத்துக்களாக இருக்கலாம், அது அந்த விலங்குக்கு ஏற்ற மாதிரி தான் உருவாக்கப்பட்டிருக்கும், படைக்கப்பட்டிருக்கும். அப்போ இது மனிதர்களுக்கு வரும்போது ஒவ்வாமைகள் ஏற்படுறது இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி இந்த ஜூனாட்டிக் அப்படின்ற ஒரு நோய் இருக்குது. அதாவது விலங்குகளுக்கு இருக்கிற நோய்கள் வந்து மனிதர்களுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. காரணம், நாங்கள் வந்து இப்போ இந்த முயல்ட ரத்தத்தை அப்படியே பச்சையை எடுத்து தலையில் பூசிக்கிறது இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதில் இருக்க சத்தை வந்து நாங்கள் இன்ஃப்யூஸ் பண்ணி தான் போடுறோம். எப்படி பார்த்தாலும் அந்த சத்து எங்களோட உடம்புலையே இருக்குது. அப்போ இந்த மாதிரி எங்களுக்கு ஜூனாட்டிக் மாதிரியான சில நோய்கள் வந்து இது மூலமாக வரக்கூடும். அப்போ இது வந்து வேறு விதமான தாக்கங்களை உருவாக்கும். நாங்கள் இது தொடர்பான அறிவு சார்ந்த ரீதியில் நாங்கள் யோசிக்கிறதில்ல. ஒரு காலத்தில் குரங்குனால நோய் தொற்றுக்கள் ஏற்பட்டுச்சு. அதே மாதிரி நாங்கள் வீட்டில் வளர்க்குற நாய்கள் கடிச்சா கூட எங்களுக்கு நோய்கள் வருது. பூனையோட அந்த முடி உதிர்வு, அதை நாங்கள் சுவாசிச்சா எங்களுக்கு நோய்கள் வருது. இப்படி விலங்கு சார்ந்த நோய்கள் பல இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள நாங்கள் அதெல்லாம் பற்றி பேசுவோம். அல்லது ரத்தத்தை எடுத்து நாங்கள் அதை இன்ஃப்யூஸ் பண்ணி செய்கிறதுனால எங்களுக்கு நோய் வருமானு கேட்டால் நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறதில்ல. இன்னொன்று, ஒரு எண்ணெயில் 65 விதமான மூலிகைகள் சேர்த்து செய்கிறதுனா அந்த 65 மூலிகைகளும் 65 விதமான குணங்களை கொண்டிருக்கும். ஏன்னா அப்போ சில நேரங்களில் சில மூலிகைகள் வந்து ஒவ்வொருத்தரோட உடம்புக்கு ஒத்துக்காத நிலைகளும் இருக்கும். அப்போ அது மாதிரி இருக்கக்குள்ள இது எல்லாமே எங்களுக்கு ஒத்துக்குதா? நாங்கள் சாதாரணமாக ஒரு சாப்பாடு எடுத்தாலும் இந்த சாப்பாடு எங்களுக்கு அலர்ஜி, இந்த பழம் எங்களுக்கு அலர்ஜி அப்படி இருக்குது. அப்போ அப்படி இருக்கக்குள்ள எங்களுக்கு தெரியாத ஒரு 65 வகையான மூலிகைகளை சேர்த்து செய்கிறோன்ற போது இது வந்து நாங்கள் என்னென்னா கண்ணை கட்டி எங்களை காட்டில் விட்ட மாதிரி ஒரு விஷயம். அமௌண்ட் இருக்கு இல்லையா சுஜி, அதுவுமே வந்து அந்த விளம்பரப்படுத்துறது ஒரு உத்தி தான். ஏன்னா 65 வகையான மூலிகைகளுக்குள்ள பேசும் பெரிய லெவலில் நிறைய போடுறாங்க. அதனால நமக்கு வந்து இந்த 2-3 விஷயங்களை போட்டு செய்யறதை படி இப்படி போடக்குள்ள நமக்கான எஃபெக்ட் வந்து நிறைய இருக்கும் அப்படின்ற சொல்லி ஒரு விளம்பர உத்திகளை தான் இங்கனையுமே வந்து கையாளுறாங்க. 65 வகையான மூலிகைன்றதை நம்பவே முடியாமல் இருக்கு. ஒரு மருந்து பொருள் தயாரிக்கிறது கூட அத்தனை வகையான மூலிகையை போடுவாங்களான்றது ஒரு கேள்விக்குறி தான். ஆமாம், இந்த மூலிகைகள் அதோட முடி வளர்ச்சிக்கு உகந்த மூலிகைகளான்னு கூட எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி முயல்ட ரத்தத்தில் இருந்து முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கான எந்த ஒரு மூலக்கூறுகளோ மூலப்பொருட்களோ இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுவும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படலை. அதே மாதிரி இந்த முடி வளர்ச்சின்னு சொல்லும்போது இது வந்து எங்களோட ஜெனடிக் சம்மந்தமான ஒரு பிரச்சனை. சில நேரங்களில் அம்மாவுக்கு முடி நல்லா இருக்கும், அப்பாவுக்கு வந்து முடி பெரிய வளர்ச்சி ஒன்று இருக்காது. அதனால் குழந்தைக்கு வந்து அந்த அம்மாவோட ஜீன் இல்லாமல் அப்பாவோட ஜீன் இருந்து அந்த பிள்ளைக்கு முடி பெரிய அளவில் வளராது. அவங்களோட அப்பாவுக்கு மாதிரி அடர்த்தி இல்லாமல் இருக்கும். சில நேரங்களில் சில ஜீன் மாறுபட்டு இருக்கும். அந்த அவங்களோட பரம்பரை ஜீனில் வந்த மாதிரி அந்த பிள்ளைக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து முடி நல்லா வளரக்கூடியதாகவும் இருக்கும். அப்போ இது ஒரு ஜெனட்டிக். இன்னொன்று ஹார்மோன் சமநிலை இல்லாமையும் இந்த முடி கொட்டுறதுக்கு ஒரு காரணம். இன்னொன்று ஸ்ட்ரெஸ். நாங்கள் அதிகளவு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது எங்களுக்கு தேவையான
தேவையான சத்துக்கள் வந்து கிடைக்காத சந்தர்ப்பத்தில் இந்த முடி கொட்டுதல், முடி வளர்ச்சி இல்லாமல் போகிறதுக்கான ரீசர்ச் இருக்குது. சில நேரம் பாலூட்டும் தாய்மார்களுக்கு வந்து முடி கொட்டுது அதிகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, அவங்க பால் கொடுக்கும்போது அந்த சத்துக்கள் வந்து குழந்தைக்கு போகும்போது அந்த பிரச்சனைகள் வரும். புரதம், விட்டமின் போன்ற சத்துக்கள் குறையும் போது கூட முடி கொட்டும். நிச்சயமாக. அதாவது வெளியிலேருந்து நாங்கள் எடுக்கிற சில மருந்துகளும் இருக்குது. மினாக்சிடில், அதாவது ஃபினாஸ்டராய்டு, அந்த மாதிரியான சில மருந்துகள் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு இந்த முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு மூலங்களாக அமையுது. ஆனால் இந்த மாதிரி முயல் ரத்தத்தை வச்சு நாங்கள் ஒரு மருந்து செய்திருக்கோம் அப்படின்னு இதுவரை எந்தவித அறிவியல் பூர்வமான ஆதாரங்களும் இல்லை. ஆமாம் சுஜி, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த முடியை பற்றி பார்த்த மாதிரி இந்த முடி எப்படி கொட்டுது, அதாவது ஹோமோன் பிரச்சனை, அது மாத்திரம் இல்லாமல் ஜெனட்டிக், இந்த மாதிரி பார்க்கக்குள்ள இப்போ முடி எப்படி வளருது, ஃபஸ்ட்டாக கொட்டுறதுக்கு முன்னாடி வளருது எப்படின்னு சொல்லி யாருக்கும் தெரியாமல் இருக்கு. தலையில் வந்து இந்த முடிக்குழின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. இதில் 3 கட்டமாக வந்து நமது முடிகள் வந்து வளர்கிற செயற்பாட்டை வந்து மேற்கொள்ளுது. அதில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்தோம்னா அனேஜன்னு சொல்லி ஒரு வளர்ச்சி கட்டம் காணப்படுது. அதில் வந்து முடி வந்து அந்த டைமில் வந்து தொடர்ந்து வளருமா, சரியா? இந்த கட்டம் வந்து 2லேருந்து 7 ஆண்டுகள் வரை நீடிக்கக்கூடிய ஒரு லாங் வளர்ச்சி கட்டம். ஆமாம், வளர்ச்சி கட்டம் வந்து அனேஜன்னு சொல்ல வளர்ச்சி கட்டம் வந்து ஒரு 7 ஆண்டுகள் வரை ஒரு லாங் ப்ராசஸில் இருக்கிற ஒரு கட்டம். அது மாத்திரம் இல்லாமல் 2வது கட்டத்தை சொல்கிறாங்க கேட்டேஜன்னு சொல்லி. இது வந்து வளர்ச்சி வந்து தற்காலிகமாக நிற்கிற கட்டம். அதாவது 7 ஆண்டுகள் வளருது, பிறகு வந்து தற்காலிகமாக நிற்குது. இந்த டைமில் வந்து முடிக்குழி வந்து சுருங்க தொடங்குமா, சரியா? அந்த டைமில் வந்து 2 தொடக்கம் 3 வாரங்கள் மட்டும்தான் இந்த கட்டம் வந்து நீடிக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு இருக்கிறது வந்து டெலோஜன்னு சொல்ல ஒரு ஓய்வு கட்டம். இந்த கட்டத்தில் என்னன்னா முடி வந்து ஓய்வு நிலையில் இருக்குமா. இது வந்து சுமார் 3 மாதங்கள் வந்து இந்த கட்டம் வந்து நீடிக்கும். கட்டம் வந்து 7 வருடங்கள், அப்புறம் வந்து இது வாரங்களுக்கு நின்றுட்டு பிறகு என்ன செய்யுதுன்னு சொல்ல 3 மாதங்கள் வந்து இந்த ஓய்வு நிலை வந்து நீடிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த முடி வளர்றதுக்கு நீங்கள் சொன்ன 2வது கட்டத்தை பார்க்கும்போது அந்த முடிக்குழிகள் சுருங்கும் போது சில சமயங்கள் அந்த கட்டத்தில் அது 1 வாரமான காலகட்டத்தில் வந்து முடி கொட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அந்த காலகட்டத்தில். அப்படி பார்த்தா நமக்கு வந்து சாதாரணமாக ஒரு நாளைக்கு வந்து 50லேருந்து 100 மயிர்கள் வரை உதிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஒரு நாளைக்கு அவ்வளோ முடி கொட்டக்குள்ள மறுபடியும் வளர்ச்சி கட்டத்தில் வந்து அந்த முடி வந்து வளரும். இது வந்து சாதாரணமாக ஒரு சுழற்சி முறையில் வந்து நடந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் என்னதான் எண்ணெயை வச்சாலும் என்னதான் இது பண்ணாலும் எங்களோட இன்டேக்குன்றது ஒரு முக்கியமான விஷயம். மற்றது இந்த கட்டங்களும் முக்கியமான ஒரு விஷயம் தானே. அப்போ அந்த 2வது கட்டத்துக்கு போக்குள்ள ஒரு அளவு முடி கொற்ற சாத்தியக்கூறுகள் இருக்கும் தானே. அப்போ அடுத்த கட்டத்துல இது ஓய்வு நிலையில இருக்கு. கட்டம் வந்து இப்படி ஒவ்வொரு தடவையும் சுழற்சி முறையில நடக்கக்குள்ள நமக்கு வந்து இது கரெக்டா சொல்ல முடியாது. இந்த கட்டத்துல நிற்கும், இந்த கட்டத்துல வளரும். அது எங்க வயசோடையும் அந்த கட்டங்களை கடந்து வரக்குள்ள நாங்க ஒவ்வொரு வயசும் தாண்டிட்டு வரோம். அதுவும் ஒரு பாதிக்கிற விஷயமா இருக்கும். இப்போ இவங்க இந்த ரெபிட் ஆயிலில் சொல்கிறாங்க இதில் வந்து நிறைய புரதங்கள் காணப்படுது அப்படி இப்படின்னு. அப்போ ரெபிட் ஆயிலில் மட்டுமா புரதம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா நம்ம எடுக்கிற சாதாரணமான உணவுகள், சரி, இப்போ நம்ம சொல்லுவோம் நட்ஸ் வகைகள், அதாவது தானிய வகைகள் எடுப்போம். அது மாத்திரம் இல்லாமல் புரதம் நிறைந்த உணவுகள், பாலாக இருக்கலாம், பருப்பு வகைகளாக இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள். அப்புறம் வந்து விட்டமின் நிறைந்த விஷயங்கள், அப்புறம் பச்சை கீரைகள், இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து உள்ளுக்கு எடுத்தாலே நமக்கு வந்து முடி வளர்றது வந்து அதிகரிக்கலாம். அதே மாதிரி முடி கொட்டுறது வந்து குறையலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஆனால் இதுக்காக நீங்க வெளியில யூஸ் பண்ற ஒரு ஆயில் மூலமாக முடி கொட்டுறது நிற்குமா, முடி வளர? இன்னொரு விஷயம் இருக்கு தானே சரணி. இப்போ எங்களோட மண்டையோட, அதாவது எங்களோட தோலை எடுத்துக்கொள்ளுமே, எங்களோட தோலுக்கு மேலே வந்து எங்களுக்கு தேவையான எதுவோ அதை மட்டும்தான் அந்த தோல் வந்து இன்ஃபியூஸ் பண்ணிக்கொள்ளுமா. அப்போ இந்த முயல் ரத்தம் அப்படின்னு சொல்லும்போது அதில் இருக்க சில தாதுக்களாக இருக்கட்டும், அதில் இருக்க சில விஷயங்கள் எங்களோட உடலுக்கு தேவை இல்லாத பட்சத்தில் அந்த எங்களோட தோல் வந்து இன்ஃபியூஸ் பண்ணாது அதில் இருக்க விஷயங்களை. அப்போ இன்ஃபியூஸ் பண்ணாத சந்தர்ப்பத்தில் இந்த முயல் ரத்தத்தையே கொட்டி அந்த ஆயிலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லுவோமே, அப்போ அந்த ஆயில் வந்து எங்களோட மண்டை ஓட்டுக்கு மேலே தானே நிற்கும். ஆமாம். அப்போ மண்டை ஓட்டுக்கு மேலே நிற்கக்குள்ள எங்களுக்கு அரிப்பு ஏற்படும், அதனால புண் வரும். அந்த புண்ணால் சில நேரம் ஜெர்ம்ஸ் உள்ளுக்கு போயிட்டு இது வேறு மாதிரி பிரச்சனைகளை தோற்றுவிக்கக்கூடும். நாங்கள் இது தொடர்பில் ஆயுர்வேத வைத்தியர் கருணா திலக அவர்களை தொடர்பு கொண்டு வினவி இருந்தோம். அந்த டைம் அவர் சொன்ன ஒரு விஷயம்தான், முயல் ரத்த எண்ணெய் வந்து முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்ற கருத்திற்கு எந்த அறிவியல் அடிப்படையிலான
மாதிரியான ஆதாரங்களும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது மனித ரத்தமும் முயல் ரத்தமும் வந்து வெவ்வேறான பண்புகளை கொண்டிருக்கு. அதுதான் நாங்கள் இவ்வளோ நேரம் பார்த்தோம். இதை தான் ஆயுர்வேத வைத்தியரும் தெரிவிச்சிருந்தார். வெவ்வேறு விதமான பண்புகளை கொண்டிருக்கக்குள்ள இதை வந்து நாங்கள் எங்களோட உடலுக்கு, அதாவது ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் எண்ணெயாவோ இல்லைனா ஏதோ ஒரு விதத்தில் எடுத்துக்கொள்ளும் போது இது வந்து நீண்ட காலத்திற்கு வந்து கடுமையான தோல் ஒவ்வாமைகள் அப்படி எங்களுக்கு ஏற்படலாம். அது நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த மண்டை ஓட்டில் வைத்தியர் சொன்ன விஷயம், மண்டை ஓட்டில் புண், அதை நாங்கள் சொரியும் போது அது மூலமாக ஜெர்ம்ஸ் போயிட்டு இது வேறு விதமான விஷயங்களை எங்களுக்கு ஏற்படுத்தலாம் அப்படின்ட்டு வைத்திய நிபுணர் தெரிவிச்சிருந்தார். அது மட்டும் இல்லாமல் ஆராய்ச்சி அறிக்கைகள் சமர்ப்பித்து, அதாவது இது மாதிரி ஒரு பொருட்கள் தொடர்பாக ஆராய்ச்சி அறிக்கைகள் சமர்ப்பித்து முறையாக அரசாங்க அனுமதி பெற்ற பின்னரே இந்த மாதிரியான விஷயங்களை தயாரிக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. நாங்கள் வீட்டில் ஒரு எண்ணெயை நான் செஞ்சுட்டு அதை பிஸ்னஸ் பண்ணுறேன்னு பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. நான் வந்து அதில் சாம்பிள் காட்டணும், அதை வந்து ஆய்வு கூட பரிசோதனை, அதுக்கப்புறம் அது வந்து மனிதர்களுக்கு பயன்படுத்தினா உவமைகள் ஏற்படுதா இல்லையான்ற பரிசோதனைகளை காட்டணும், அந்த ஆராய்ச்சி முடிவுகளை காட்டினதுக்கு பிறகு தான் இதை மனிதர்களுக்கு கொடுக்க முடியுன்ற ஒரு விஷயமே இருக்குது. அப்படி இல்லாமல் நான் ஒரு வீட்டில் ஒரு விஷயத்தை செய்கிறேன், இது பிஸ்னஸ் பண்ணுறேன், நான் முயலை வெட்டுறேன், இல்லாட்டி ரத்தத்தை எடுக்கிறேன், அதுலேருந்து என்னமோ செஞ்சு ஒரு எண்ணெயை விற்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை நாங்களும் நம்பி வாங்குகிறோம் தானே. அப்போ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஐரோப்பிய ஒன்றியம் வந்து ஒரு விஷயத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க தெரிவித்த ஒரு விஷயம் என்னென்னா, விலங்கு சோதனை மற்றும் அழகு சாதன விலங்கு சோதனைகள், அதாவது எந்த ஒரு அழகு சாதன பொருள் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோன்னா அது விலங்குகளுக்கு மேலே தானே நாங்கள் முதல்ல செலுத்தி சோதனைகளை நடத்துவாங்க. இந்த மாதிரி சோதனைகள் மற்றும் அழகு சாதன பொருட்களில் விலங்குகளிலிருந்து பெறப்படும் மூலப்பொருட்களின் பயன்பாட்டிற்கு எதிராக கடுமையான விதிமுறைகளை ஐரோப்பிய ஒன்றியம் விதிச்சிருக்கு. மெயினாக ஐரோப்பிய ஒன்றியம் விதிச்சிருக்குது இந்த மாதிரி விதிமுறைகளை. அதே மாதிரி இந்த அழகு சாதன பொருட்களுக்கு வந்து நிறைய நாடுகள் வந்து இந்த விலங்குகள் எடுக்கிற மூலப்பொருள் வந்து பயன்படுத்த தடையை விதிச்சிருக்கிறாங்க. ஆமாம், இந்தியாவை பொறுத்தவரையில் இந்திய வைத்தியர் முத்து பிரபாகரனும் இது தொடர்பான ஒரு விளக்கத்தை தெரிவிச்சிருந்தாரு. அவர் அந்த தெரிவித்த விளக்கத்தை வீடியோவில் ஆயில் வந்து இந்தியாவில இருந்து இறக்குமதி செய்யப்படுற. ஆமாம், அதுதான். அப்போ அவர் தெரிவித்த ஒரு விடயம். அவர் இன்னொரு விஷயம் தெரிவிச்சிருந்தாரு, இது ஆட்லையும் தான் இருக்குது, ஆட்டுக்கும் இதே ஆட்டிறைச்சிலையும் இருக்கு, மனிதர்களுக்கு கூட இந்த மாதிரி புரதங்கள் இருக்கு. அப்போ இது ஒரு அதுக்கு நீங்கள் சாப்பாடுகளாக எடுத்துக்கொள்ளுங்க. இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம். இது ஒரு போலி பிரச்சாரமே தவிர இது மூலமாக அவங்களோட முடி வளர்ச்சிக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்க போகிறதில்ல. சில வேளையில் இது ஒவ்வாமைகளை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு. இப்போ ஒரு ஆடையையோ ஒரு பிளாஸ்டிக் பொருளையோ ஆன்லைனில் வாங்குற மாதிரி இல்லை. நாங்கள் ஒரு க்ரீம், ஒரு தலைக்கு போடுற ஒரு விஷயமோ ஏதோ நாங்கள் பூசுகிற ஒரு விஷயங்களை வாங்கும்போது அது வேறு விதமான, ஏன்னா நாங்கள் வந்து அந்த ப்ராடக்டில் என்ன பாவிச்சிருக்காங்க, அது எங்கே என்னது அனுமதி பெற்றப்பட்டிருக்கு அப்படின்றது இல்லை. சில நேரங்களில் போலியாகவும் வழங்கலாம். நாங்கள் நிறுவனம் தொடர்பில் தேடி பார்க்குறது இல்லை. அதனால இந்த ரேபிட் ஆயில்ன்றது ஒரு ஸ்கேம்னு கூட நாங்கள் சொல்லலாம். ஏன்னு கேட்டால் மக்களோட பணத்தை நாங்கள் வாங்கிட்டு அந்த விற்கிறவங்க வாங்கிக்கிட்டு இது வந்து மக்களுக்கு வந்து சரியான விஷயத்திலேயே கொடுக்குறாங்க, ஏமாத்துறாங்க. அப்போ ரேபிட் ஆயில் அப்படின்னு, அதாவது முயல் ரத்தத்தினான எண்ணெயை நாங்கள் எடுத்து தலைக்கு பூசுறதுனால ஒரு நாள் முடி சார்ந்த பிரச்சனைகள், முடி வளர்றதோ முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கோ தீர்வாக அமைய போகிறது இல்லை. எனவே இது தொடர்பான விஷயங்கள் சமூக ஊடகங்களில் வரக்குள்ள ரொம்ப அவதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். மேலும் இது சம்பந்தமான முழுமையான ஆய்வறிக்கை வந்து ஃபேக்ட் கிரசெண்டோ ஸ்ரீலங்கா தமிழ் அப்படின்ற எங்களுடைய இணையதளத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமன்றி அன்றாடம் நாங்கள் செய்கிற உண்மை கண்டறியும் ஆய்வுகளை நீங்கள் இது மாதிரி நீங்களும் எங்களோட உண்மை கண்டறியும் ஆய்வுகளில் இணைஞ்சிக்கொள்ளணும். அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, இது பொய்யா இருக்கா, இது உண்மையா அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணும்னு விரும்புனீங்கன்னா 07151146996 அப்படின்ற எங்களோட தொலைபேசி இலக்கத்திற்கு அந்த கிளைம்ஸை நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அது தொடர்பான உண்மையை கண்டறிச்சு நாங்கள் உங்களுக்கு தெரிவிக்க காத்திருக்கிறோம். இதுவும் எங்களுக்கு ஒரு வாசகர் அனுப்புன ஒரு
ஒரு ரிக்வெஸ்ட் தான். இது மாதிரி வருது, இது உண்மையை கண்டறிஞ்சு தாங்கன்னு. இது மாதிரி நீங்களும் தெளிவடையணும் அப்படின்றது தான் எங்களோட வேண்டுகோளும். எங்களோட சமூக ஊடக பக்கங்கள்லையும் இது தொடர்பான தகவல்களை அறிஞ்சு கொள்ளலாம். ஆமாம் சுஜி, எங்களுடைய சமூக ஊடக பக்கங்களான யூடியூப், ஃபேஸ்புக், அதே போன்று இன்ஸ்டாகிராம், டிக்டாக் போன்ற அனைத்திலும் இது தொடர்பான காணொலிகள் வந்து உங்களுக்கு காணப்படுது. அது மாத்திரம் இல்லாமல் நீங்கள் வாட்ஸ்அப்பில் எங்களோட ஃபேக்ட் கிறிஸ்டண்டோ ஸ்ரீலங்கா எங்களோட சேனலை ஃபாலோ செஞ்சு வச்சுட்டிங்களா இருந்தால் மும்மொழிகளையும் இது தொடர்பான கட்டுரைகளையும் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும். எனவே மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.